உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய கும்பராசி அன்பர்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய யோகங்கள் கிரக சேர்க்கைகளை பற்றி போட்டுகிட்டே வரோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னுடைய கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிச்சு, வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடச்சிச்சு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்க வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள், அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் 1 2 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கும்பராசியில் இயற்கையாகவே ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான், அதுவும் இல்லாமல் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடியவர் சனி பகவான். அதனால் இந்த கும்பராசி அப்படின்னாவே அவங்க பெரிய லெவலில் சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய உதவிகள் பண்ணணும், பேர் புகழ் வாங்கணும், நம்ம தான் எங்கே இருந்தாலும் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். அதை செய்தும் காட்டக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு அப்படின்னா அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி. இந்த குரு பகவானுடைய நகர்வு இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களும் நடக்காது. ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, ஒருத்தர் குழந்தை பிறக்குது, வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, வேலை மாற்றம் நடக்குது, தொழிலில் வளர்ச்சி இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்குது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா இந்த குருவுடைய சம்பந்தம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே போல் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசிக்கு இந்த குரு பகவான் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்கு 3க்கும் 10 குடையவர் சொல்லக்கூடிய 11 குடையவர் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வையை பெறும்போது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் தீர்க்கக்கூடியவர், மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு மங்கள யோகமாக அமையப்போகிறது. இந்த குரு மங்கள யோகம் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த கிரக சேர்க்கை இருக்க போகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து பெருசாக ஜெயிக்கணும், பெருசாக சாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ஜென்ம ராசியிலே சனி பகவான் போகிறதுனால அதெல்லாம் செய்ய முடியல சார், எனக்கு பழைய மாதிரி பிஸ்னஸ் இல்லை சார், எனக்கு பழைய மாதிரி பணம் வரவு இல்லை, புழக்கங்கள் கிடையாது, நான் முதல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது பணம் கேட்டால் கொடுப்பாங்க, அந்த பணத்தை எடுத்து எங்கேயாவது போடுவேன், தொழிலில் ஏதாவது லாபம் வரும், திருப்பி அந்த கடனை கொடுத்துருவேன், இது மாதிரி நான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ரொட்டேஷன்லாம் நின்று போச்சு சார், இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கடன் ஏறிக்கிட்டே இருக்குது, பயமாக இருக்குது, திருப்பி சம்பாதிக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் லோன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிசிலாம் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து டாக்குமெண்ட் வச்சு வெளில கடன் வாங்க வேண்டிய சூழல்லாம், அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழல்லாம் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும் முதல்ல. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ அந்த லாபாதிபதியை குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய லாபங்கள் வரும், நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும், வராத பணங்கள் வரும், அதே மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கான அமைப்பை இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து முயற்சியையும் அதிகமான செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து அதற்கான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த 39 நாட்கள் அமையப்போகிறது. நிறைய இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் குறையும். கும்ப ராசியில் இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சூழல் இந்த 39 நாட்களில் நடக்க போகுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய
வேகம் குறையுதே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளும் இந்த 39 நாட்கள் நடக்கும். நீங்கள் வேகமாக வாழ்க்கையில் சாதிக்கணுன்றவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் இருக்குது. இப்போது இல்லைன்னு சொல்லலை. அந்த ஜென்ம சனியில் இருக்கும்போது அந்த கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் உடனே நடக்காது, மெதுவாக தான் நடக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோச்சார நகர் ஒரு 39 நாட்கள் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஏதுவான காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய தொந்தரவுகள் இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்கல. இப்போ படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேலையே கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இடம் மாறி வேலையை பார்த்திங்கன்னா வெளியூரில் தேடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த ஊரில் முயற்சி பண்ணாமல் வெளியூரில் போய் முயற்சி பண்ணிங்க. அங்கே கொஞ்சம் அசௌகரியங்கள்லாம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அந்த அசௌகரியங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 39 நாட்கள் வேலை கிடைக்கும். அந்த வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஜென்ம சனி முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பதவி, நல்ல பேர், நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சௌகரியமான இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, படித்து முடிச்சு சும்மாவே இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இருக்க போகுது. அதேமாதிரி வேலையில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, வேலையில் பார்த்திங்கன்னா சதா யாராவது உங்கள் மேலதிகாரி தொல்லை பண்ணுறாங்க, இல்லை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாகவே இருக்குது. நான் எதை நினச்சி போகிறேனோ அது நடக்கலை, வேலையில் நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் கூட இருக்கவங்களாம் என்னை மாற்றி விட்டுறாங்க, அதனால் எனக்கு கெட்ட பேர்லாம் கிடைக்கிதுன்னு நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய கும்பராசி என்பவர்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், வெளியூரில் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள், வெளிநாட்டில் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய நேரமாக இந்த 39 நாட்கள் இருக்க போது. அப்படி வெளியூரில் வேலை கிடச்சிச்சு, வெளிநாட்டில் வேலை கிடச்சின்னா எந்த பிரச்சனைகளும் வராது, நல்லா சீரும் சிறப்பாக இருப்பீங்க. திருப்பி இந்த ஜென்ம சனி முடிஞ்சோன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு ஜம்ப் இருக்கும். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல பதவியும், நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தையும், நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் ஆகலை, திருமண வாய்ப்புகள் கிடைக்கல சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் கும்பராசி. ஏன்னா கும்பராசிக்கு என்னென்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழ் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால் என்னென்னா வரக்கூடிய மனைவியும் அப்படி தான் இருக்கணும்னால நிறைய பேருக்கு திருமண யோகம் கைகூடாமே இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பக்கத்தில் எல்லாம் மண்டபம் புக் பண்ணி பத்திரிக்கைலாம் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு பிடிக்கல, பையன் பிடிக்கலன்னு சில பேருக்குலாம் திருமணம் நின்று போயிருக்கு. அதேமாதிரி நிறைய பேருக்கு வீட்டில் ஏதாவது அகால மரணம், வயதானவங்க ஏதாவது இறந்துருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்திருக்கும். அதனால் என்னென்னா நிறைய பேருக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கும், நின்று போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த 39 நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய நேரம். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேசணும், பிரிஞ்சிருக்காங்க ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருக்காருன்னு நினச்சிங்கன்னா அந்த பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து வாழக்கூடிய நேரமாகவும் இந்த 39 நாட்கள் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதேமாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, வேலை இருக்குது, நல்ல இடத்துல வேலை பார்க்குறேன், என் மனைவியும் எந்த பிரச்சனை இல்லை, அவங்களும் வேலை பார்க்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த குழந்தை வரம் தான் சார் இல்லை, குழந்தை தான் இல்லை எங்களுக்கு, அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போகிறோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் எப்போவுமே இருக்குது. அதனால் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாட்டில் பல நேரங்களில் நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்காம வந்திருக்கோம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு யோக காலமாக இந்த 39 நாட்கள் இருக்கும்போது, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், ஆனால் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியூரில் அடுத்த ஸ்டேட்டில் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, வேலை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு நேரமாக இருக்குது இந்த பயிற்சி, இந்த கிரக சேர்க்கை. அதனால் ஒரு இடமாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடச்சி நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி நடக்கிறனால அகலக்கால வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக
இந்த குரு மங்கள யோகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொன்ன பலன்கள்லாம் நடக்கும். சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதுமாதிரி ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சு, என் பையனுக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், என் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்க வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபதி விவரங்கள்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக 51 பக்கம் கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.